இந்த கருத்து வேறுபாடு கட்சி நிர்வாகிகள் மத்தியில் ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த நிலையில் நேற்று நிறுவனருடைய அவங்க ஒரு அன்புமணியுடைய அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவில் எல்லாம் ஃபேமிலியாக கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்குது அந்த கருத்து மோதல்லாம் சரியாயிடுமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்மளுடைய தொலைக்காட்சி ஊடகப்பாறை நண்பர்கள் வணக்கம். நேற்று மருத்துவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் குடும்பத்தோடு தைலாபுரம் சென்று தாயாரினுடைய பிறந்தநாள் முன்னிட்டு அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க, கேக் விட்டுருக்காங்க. ஐயா அவர் அருகில் இருக்கிறாரு. அந்த குடும்பமே இருக்கிறத பார்த்து நாங்கள்லாம் மகிழ்ச்சி அடைஞ்சோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குது. முதல்ல கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத நிலை இருந்தது. எங்கள் கட்சியில், எங்கள் சூழ்நிலை, எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு அவல நிலை ஏற்பட்டு இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்கள், மக்கள், பொதுமக்கள், பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்கள், அதுவும் குறிப்பாக வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது. ஒரு நம்பிக்கை இந்த நாட்டில் ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு சமுதாயம் இப்படி கொஞ்சம் பிளவுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் வருத்தத்தில் இருந்தோம். நேற்று அம்மாவை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்று கேக்கு வெட்டி ஊட்டி விட்ட சங்கதியை பார்க்கும்போது எங்களுக்கெல்லாம் நெஞ்சமெல்லாம் குளிர்ந்து போயிருக்குது. பக்கத்தில் மருத்துவர் ஐயா சின்னையா அருகில் இருக்கிறாங்க, அம்மா இருக்குது, அக்கா காந்திமதி அக்கா இருந்திருக்கின்றது. இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகளுக்கு, அனைத்து நிர்வாகிகளுக்கும் இல்லை எப்போ இந்த கட்சியெல்லாம் ஒளிஞ்சு போகும்னு நினைக்கிற அந்த மக்கள் இடையில் பார்க்கும்போது நேற்று எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கின்றது. நேற்று ஒரு நல்ல தொடக்கமாக ஆகஸ்ட் 15 எங்களுக்கு சுதந்திரத்தெல்லாம் எங்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்ச மாதிரி ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். இது கட்டாயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, இப்போ இனிமேல் நேற்று 2 பேரும் சந்தித்து பேசியிருப்பாங்க இல்லையா? நேற்று பேசியிருக்காங்க, அது இன்னைக்கு செய்தி வரும். ஓகே ஓகே, இன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் எல்லாம் சரியாயிடும். பழைய இல்லை சரியாகிறது. நேற்று நல்ல தொடக்கம், கட்டாயம் சரியாகும். தமிழ்நாட்டினுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு நேற்று ஒரு முற்றுப்புள்ளி சென்னையாக வச்சுருக்காரு. எங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்திருக்குது. ஆகவே ஒரு நல்ல தொடக்கம். இது கட்டாயம் ஒன்று சேர்ந்து இந்த மாதத்துக்குள்ளார வழி நடத்துவோங்கிறது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது.